Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான prawn fry இறால் வறுவல். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசா சமைக்க பழகுறவங்க கூட டக்குன்னு ஈஸியா செஞ்சிரலாம். ரொம்ப நல்ல சுவையா இருக்கும். இந்த சீ ஃபுட்ஸ்லயே இந்த prawnக்கு ஒரு தனி சுவை இருக்கு. அதில் அது கரெக்டாக அந்த பக்குவமாக மசாலா சேர்த்து அது பக்குவமாக வறுத்தெடுத்துட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் இந்த ப்ரான் வறுவல் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பர்டிகுலர்லி நான் இந்த மாதிரி ப்ரான் வறுவல் செய்யும்போது எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு அல்லது ரசம் வச்சுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். ஸோ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு இந்த ப்ரான் வறுவலும் தான் செஞ்சேன். இந்த பருப்பு குழம்போடைய ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம அருமையான சுவையான ப்ரான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சுங்க. ப்ரானில் மேலே இருக்கிற அந்த ஓடு செதில் பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் உள்ளே இப்படி ஒரு கட் போட்டு உள்ளே ஒரு நரம்பு மாதிரி ஒரு பீஸ் இருக்கும் கருப்பு கலரில். அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சிடணும். ஸோ இப்போ இங்கே எல்லாம் கரெக்டாக எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. இங்கே ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்தது இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா நிறச்சி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கலர் கொடுக்கும், பெருசாக காரம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நிறையா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல கலராக இருக்கும் நம்மளுடைய ப்ரான் வறுவல். ஸோ அடுத்ததாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ப்ரான் வறுவலுக்கு. ஸோ பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரான் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம இங்கே ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா போட்டு கலந்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த ப்ரான் எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு விட்டுறலாம். இப்போ மசாலா கலந்து வச்சுருக்கிற ப்ரானை கம்ப்ளீட்டாக நம்ம சேர்த்தாச்சு. 1 நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டுட்டு அப்படியே நம்ம பரட்டி விடுவோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இப்படி பரட்டி விட்டு நம்ம நல்லா ஃப்ரை ஆக விடுவோம். ப்ரான் குயிக்காக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 6 to 7 minutes மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ப்ரான் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும். அதுக்கப்புறம் நல்லா அது ட்ரை ஆகிடும். அந்த மசாலா நம்ம மேலே தடவி இருக்கிறதும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுவோம். பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இதில் உருவி போட்டு விட்டுறலாம். அந்த கருவேப்பிலையும் இதோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. சுவையான ப்ரான் வறுவல் இறால் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ப்ரானை கழுவி மசாலா போட்டு வைக்கிறோம். அடுத்து ஒரு 15-20 நிமிஷத்தில் இது நல்லா வறுத்து எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் இந்த ப்ரான் ஃப்ரை நல்லா சூட் ஆகும். நான் இந்த ப்ரான் ஃப்ரை செய்யும்போது சிம்பிளாக பருப்பு குழம்பு ரசம் வச்சுப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பும் இந்த ப்ரான் ஃப்ரையும் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பருப்பு குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ரான் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.